டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 மேக்ஸ் கொஸ்டியன்ஸ் பார்க்குறோம். 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 1134 எனில் அதன் அசல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது அசல் அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம், பி என்னன்னு கணக்கிடணும். டிஃபரன்ஸ் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் 2 வருடம் 2 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபார்முலா நமக்கு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர், இதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் 3 வருடம் 3 இயர்ஸ் அப்படிங்கிறப்ப 3 இன்ட்டு பி R/100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு R/100 ஹோல் கியூப். அதாவது இந்த இடத்துல பியை பொதுவாக பி R/100 ஹோல் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா 3 மட்டும் இங்கே இருக்கும், ப்ளஸ் இதில் வரக்கூடிய மதிப்பு R/100. இந்த ஃபார்முலாவை இங்கே 3 ஆண்டுகள்னு கொடுக்கப்பட்டு இருக்குது கேள்வியில. 15% ஆண்டு வட்டி, ஆரோட மதிப்பு 15, என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு எழுதிடலாம். ஆறானது 15%, ஆண்டு 3 ஆண்டுகள்னு கொடுக்கப்பட்டு இருக்குது, என்னோட மதிப்பு 3, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் அந்த டிஃபரன்ஸோட மதிப்பானது 1134. அப்போ இதை நம்ம கொடுத்துடலாம். டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 1134 ஈக்குவல் டு பி இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் R/100. இந்த மதிப்பு அப்படியே இருக்கட்டும். பி தான் கணக்கிடணும், பி தெரியாது. ஆரோட மதிப்பானது 15/100 ஸ்கொயர் பிராக்கெட்ல 3 ப்ளஸ் 15/100. இதை சுருக்கலாம். பி 15 15 225, 100 பெருக்கல் 100 அப்படிங்கிறப்ப 4 0 ஆட் பண்ணிக்கலாம், 10,000. 3 பெருக்கல் 100 100 ப்ளஸ் 15 315/100. இடது பக்கம் 1134. பியோட மதிப்பு வேணுங்கிறப்ப மற்ற எண்களை இடது பக்கம் கொண்டு வந்துடலாம். இப்போ 1134 பெருக்கல் 10,000/225, இங்கே 100/315 தலைகீழாகும். ஸோ அப்போ மதிப்பு 25ஆல் வகுத்துக்கலாம். 4 25, இதில் பார்த்துட்டோம்னா மதிப்பு 9 25 வரும். ஸோ அடுத்து கேன்சல் பண்ணுவோம். 9வது வாய்ப்பாட்டால் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப 9 9 9 9, மீதி 2 23, 2 18, மீதி 5, 6 54. திரும்ப வகுத்தரலாம். 5வது வாய்ப்பாட்டால் வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப மதிப்பு 2 5 10, 3 0 ஆட் பண்ணிடலாம். 6 5 30, மீதி 1, 15 3 5 15. இப்போ 63ஆல் 126 வகுத்துட்டோம்னா ஒரு முறை, இங்கே 2 முறை. மீதி இருக்கக்கூடிய எண்கள் பி ஈக்குவல் டு 2 பெருக்கல் ஒரு 2000 ஒரு 4. இப்போ 2 பெருக்கல் 2 4, 4 பெருக்கல் 4 16. ஸோ அப்போ பி என்பது என்ன மதிப்பு? 16,000. ஸோ 16,000 அப்படிங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்கு? ஆப்ஷன் ஏ. 18, A, B, -3 இவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது எனில் A + B இன் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடருக்கு உண்டான நிபந்தனை, அதாவது எந்தெந்த மதிப்புகளானது கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 18, A, B, -3 அப்படிங்கிறது கூட்டுத்தொடர்ல இருக்கு. கூட்டுத்தொடர்ல இருக்குதுன்னா D ஈக்குவல் டு T2 - T1, 4 மதிப்புகள் இங்க கொடுக்கப்பட்டு இருக்குது. அப்ப டிஃபரன்ஸ் ஆனது T2 - T1, T3 - T2, T4 - T3. இது 3 ஒண்ணுக்கு ஒண்ணு சமமா தான் இருக்கும். இந்த நிபந்தனையை வச்சு நாம A + B யோட மதிப்பு கணக்கிடுறோம். T2 - T1ங்கிறப்ப இந்த சீக்வன்ஸ்ல என்னது? A - 18. T3 ஆனது B, T2 ஆனது A, B - A ஈக்குவல் டு T4 ஆனது -3, T3 ஆனது B B. A மற்றும் A + B இன் மதிப்பு வேணும் அப்படிங்கிறப்ப A மட்டும் இருக்கக்கூடிய மதிப்பானது A - 18, B மட்டும் இருக்கக்கூடியது -3 -B. மூணுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சமம் அப்படிங்கிறதுனால முதல் மதிப்பையும் 3வது மதிப்பையும் எடுத்துக்கலாம். அப்ப A - 18 ஈக்குவல் டு -3 -Bன்னு எடுத்துக்கலாம். A -B ஆனது இடது பக்கம் வரப்ப +B, -3 -18 ஆனது வலது பக்கம் போறப்ப +18.
a plus b ஈக்குவல் டு மதிப்பானது 18 மைனஸ் 3 15. எந்த ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டு இருக்குது? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி 15. அடுத்த கணக்கு, ஒரு நபர் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டு சேமித்த தொகையில் பாதியை சேமிக்கிறார். 6 ஆண்டுகளில் அவர் 7875 சேமிக்கிறார் எனில் முதல் ஆண்டு சேமிப்பு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ முதல் ஆண்டு அவர் சேமித்த தொகை என்னன்னு தெரியாது. அப்ப அந்த தொகையை முதல் ஆண்டு சேமித்த தொகை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இரண்டாவது ஆண்டு சேமித்த தொகையை அதுல பாதி, முதல் ஆண்டு சேமித்த தொகையில் பாதிங்கிறப்ப எக்ஸ் பை 2. மூன்றாம் ஆண்டு சேமித்த தொகை எக்ஸ் பை 2. இரண்டாம் ஆண்டு சேமித்த தொகையில் பாதி. இப்ப இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம். 2 கீழே கொண்டு வரப்ப மதிப்பு என்னது? 2 பெருக்கல் 2 4 எக்ஸ் பை 4. நான்காம் ஆண்டு சேமித்த தொகையானது எக்ஸ் பை 4. மூன்றாம் ஆண்டு சேமித்த தொகையில் பாதி. 4 கீழே கொண்டு வரோம். எக்ஸ் பை 4 பெருக்கல் 2 8. ஐந்தாம் ஆண்டு சேமித்த தொகை எக்ஸ் பை 8ல பாதி பை 2. அடுத்து 8 கீழே கொண்டு வரோம். அப்ப மதிப்பு எக்ஸ் 8 பெருக்கல் 2 16. ஆறாம் ஆண்டு சேமித்த தொகையானது எக்ஸ் பை 16ல் பாதி பை 2. 16 பெருக்கல் 2 32 எக்ஸ் பை 32. இது 6 ஆண்டுகளும் சேமித்த தொகை. 6 ஆண்டுகளும் சேமித்த தொகையின் மதிப்பு 7875ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதெல்லாம் கூட்டிக்கலாம். அப்படி கூட்டுறப்ப எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பை 2 பிளஸ் எக்ஸ் பை 4 பிளஸ் எக்ஸ் பை 8 பிளஸ் எக்ஸ் பை 16 பிளஸ் எக்ஸ் பை 32 எதற்கு சமம்? 7 8 7 5 7875க்கு சமம். முதல் மதிப்பு எக்ஸுக்கு கீழே டினாமினேட்டர்ல 1 இருக்கு. அடுத்து 2 4 8 16 32ன்னு இருக்கு. இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா நமக்கு காமன் டினாமினேட்டர் என்ன வரும்னா 32. முதல் மதிப்பு எக்ஸ் பை 32 வரணும்னா 32ஆல பெருக்கிக்கலாம். 32 எக்ஸ். அடுத்து 2 16ஆல பெருக்கிறப்ப 32, அப்ப 16 எக்ஸ். 4 8ஆல பெருக்கிறப்ப 32 8 எக்ஸ். 8 4ஆல பெருக்கிறப்ப 32 மதிப்பானது 4 எக்ஸ். 16 2ஆல பெருக்கிறப்ப 32 2 எக்ஸ் பிளஸ் கடைசி மதிப்பு என்ன எழுது? எக்ஸ் அப்படியே எழுதிடலாம். ஈக்குவல் டு 7875. 32 எல்லாமே எக்ஸ் சமமா இருக்கிறதுனால கிழக்குல கூட்டிடலாம். 32 பிளஸ் 16 48. 48 பிளஸ் 8 56. 56 பிளஸ் 4 60. 60 பிளஸ் 2 62. 62 பிளஸ் 1 63 எக்ஸ் பை 32 ஈக்குவல் டு 7875. எக்ஸுக்கு மதிப்பு வேணுங்கிறப்ப 63 பை 32 வலது பக்கம் கொண்டு போயிடலாம். பெருக்கல் 32 மேல போடும் பை 63. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி கேன்சல் பண்றப்ப 7ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்றோம். 9 7 63. 1 7 7 1 7 7 மீதி 1 2 7 14 மீதி 3 35 7 5 7 35. மறுபடியும் இதை 3ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். அல்லது 9ஆலேயே கூட கேன்சல் பண்ணலாம். 9ஆல கேன்சல் பண்றப்ப 1 9 9 மீதி 2 22ல 2 9 18 மீதி 4 45ல 5 45. எக்ஸ் ஈக்குவல் டு 125 பெருக்கல் 32. 125 பெருக்கல் 32 பெருக்கிட்டோம்னா எக்ஸோட மதிப்பு 4000ன்னு கிடைக்குது. 4000ஆனது ஆப்ஷன் பில இருக்கு. 4000. அடுத்த கணக்கு, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டொன்றுக்கு 7% அதிகரிக்கிறது. இப்பொழுது மக்கள் தொகை 90000 எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை 2 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை 7% அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஃபார்முலா வச்சு போட்டோம்னாவே ஈஸியா போட்டுக்கலாம். ஃபார்முலா என்னன்னா P இன்ட்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. அப்ப இதை பயன்படுத்துறோம். அப்ப பியோட மதிப்பு பி அப்படிங்கிறது ஆரம்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் தொகை 90000. அடுத்து ஆர் அப்படிங்கிறது 7% வட்டின்னு கொடுத்துருக்குறாங்க. 7% வீதத்தில் அதிகரிக்கிறதுன்னு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படிங்கிறது 2 வருஷத்துக்கு பிறகு மக்கள் தொகை இதுல கொடுக்கலாம். பியோட மதிப்பானது 90000. 1 பிளஸ் ஆர் 7%.
அதாவது 7v/100 பவர் என்னோட மதிப்பு 2. இதை சுருக்கலாம். 90,000 100 + 7 கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 100 + 7 107/100 பவர் 2. அப்போ 90 90,000 பெருக்கல் பவர் 2 இருக்கிறனால 2 முறை எழுதிடலாம். 107/100 பெருக்கல் 107/100. 2 0 2 0 அடுத்து 2 0 2 0 கேன்சல் ஆகிடுது. 107 பெருக்கல் 107 109 107 பெருக்கல் 107 அப்படிங்கிறப்ப 11,449. இது ரெண்டையும் பெருக்கிறோம். ஆப்ஷன் டில கொடுக்கப்பட்டு இருக்கு. ஆப்ஷன் டி 1,03,041. இது 2 ஆண்டு முடிவுல இருக்கக்கூடிய மக்கள் தொகை. அடுத்த கணக்கு, ஒரு குறிப்பிட்ட அசல் தனிவட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறது. அதே வட்டி வீதத்தில் ரூ. 12,000ற்கு 3 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு தனி வட்டியானது 6 ஆண்டுகளில் 60% அதிகரிக்கிறதா கொடுத்திருக்கிறாங்க. அப்ப 60% முதல்ல பின்னத்துக்கு மாத்தலாம். 60% அப்படிங்கிறப்ப மதிப்பு நமக்கு 60/100 சதவீதம்ங்கிறப்ப 60/100ன்னு கொடுக்கலாம். இப்ப இதை கேன்சல் பண்ணலாம். 3 20 60 5 20 100. ஸோ அப்ப மதிப்பானது 3/5ன்னு கிடைக்குது. தனி வட்டி 6 ஆண்டுகளில் 60% தனி வட்டி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. 5இல் 3 பங்குன்னு நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ தனி வட்டி அப்படிங்கிறப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு கொடுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது 5ல் 3 பங்கு அதிகரிச்சிருக்குது. எப்போ? 6 வருஷத்துல. மொத்தம் 5 பங்கு இருக்குது 60% அப்படிங்கிறப்ப இதுல 3 பங்கு அதிகரிச்சிருக்குது 6 வருஷத்துல. அப்ப இது பியோட மதிப்பு. பி அப்படிங்கிறத நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். 5இல் 3 பங்கு அதிகரிக்கிறது. எஸ்ஐ ஈக்குவல் டு 3 6 வருஷம். 6 இயர்ஸ் 3 பங்கு. அப்ப ஒரு வருஷத்துல எத்தனை பங்கு? 6 வருஷத்துல 3 பங்குங்கிறப்ப ஒரு வருஷத்துல எத்தனை பங்குன்னு கணக்கிடுறோம். 3/6. 1 3 3 2 3 6 1/2. ஒரு வருஷத்துல அதிகரிக்கக்கூடிய மதிப்பானது 1/2ன்னு கிடைச்சிருக்குது. இதுல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை பெர்சன்டேஜ் 60% தனி வட்டி அதிகரிக்குதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த தனி வட்டி என்னன்னு நமக்கு கொடுக்கல. அதாவது அப்ப அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை வட்டி வீதம் என்னன்னு கணக்கிடுறோம். அந்த வட்டி வீதம் கணக்கிடுறதுக்கு மதிப்பு சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட மதிப்பு என்ன கிடைச்சது. இப்ப ஒரு வருஷத்துல கிடைச்சிருக்கக்கூடிய மதிப்பு இன்ட்ரெஸ்ட் பை அசல் என்ன பெருக்கல் 100%. ஐயோட மதிப்பு என்ன? ஒரு வருஷத்துல அதிகரிக்கக்கூடிய மதிப்பு 1/2. பிங்கிறது மொத்தம் எத்தனை பங்கு இருக்குது? 5 பங்கு. 5ல் 3 பங்கு அதிகரிச்சிருக்குது. அப்ப இங்க 5 பெருக்கல் 100%. 2 கீழே கொண்டு வந்துடலாம். 2 பெருக்கல் 5 10 பெருக்கல் 100%. ஒரு 0 0 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப மதிப்பானது என்ன? 10%. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறானது 10%ன்னு கிடைச்சிருக்குது. இப்ப இதுல நம்ம கூட்டு வட்டி கணக்கிடணும். தொகை என்னது? 12,000ற்கு 3 வருஷத்துல கூட்டு வட்டி கேட்டிருக்கிறாங்க. அப்ப 12,000த்துல 10% என்ன? ஃபார்முலாலாம் நம்ம இங்க எதுவும் அப்ளை பண்ணல. கண்டிஷனை பேஸ் பண்ணிட்டு பேசிக்கா போடுவோம். 12,000 12,000ல் 10% அப்படின்னா என்ன மதிப்பு? 12,000த்துல 10%ங்கிறப்ப 12,000 பெருக்கல் 10 பெருக்கல் 10/100ன்னு கொடுக்கலாம். அப்ப இதுல 10ஆல டிவைட் 12,000. 12,000த்துல 10% 12,000 பெருக்கல் 10/100. 2 0 0 கேன்சல் ஆயிருது. அப்ப மதிப்பு என்னது? 1,200. இப்போ முதல் ஆண்டில் கூட்டு வட்டி ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி 12,000த்துல அந்த வட்டியை கூட்டிக்கிறோம். 1,200 கூட்டுறோம் அப்படின்னா மதிப்பு என்ன? 13,200. இது முதல் ஆண்டு முடிவுல கிடைக்கக்கூடிய தொகை. இரண்டாவது ஆண்டுல வட்டி என்னன்னு கணக்கிடுறோம். இரண்டாவது ஆண்டுல முதலாண்டுல இருக்கக்கூடிய தொகை தான் நம்ம அசலா எடுத்துப்போம். அதாவது 13,200. அதுல 10%. அதுல 10%ங்கிறப்ப 13,200 பெருக்கல் 10/100. 2 0 0 கட் பண்ணிடுறோம்.
1320. அசல் என்னன்னு தெரியணும். 2வது ஆண்டு முடிவுல அசல் தெரியணும் அப்படிங்கிறப்ப 13,200ஓட வட்டியை கூட்டிக்கிறோம். 1320 கூட்டுறோம். 0 + 0 0, 0 + 2 2, 2 + 3 5, 3 + 1 4 1, 14,520. இது 2வது ஆண்டு முடிவுல இருக்கக்கூடிய தொகை. அடுத்து 3வது ஆண்டுல வட்டி கணக்கிடுறோம். அப்ப 2வது ஆண்டு மதிப்பை அசலா எடுத்துக்கிறோம். 14,520 10%. 14,520 பெருக்கல் 10/100. ஒரு 0 0 0 0 கட் பண்ணிடுறோம். மதிப்பு 1452. 3வது ஆண்டு முடிவுல மொத்த மதிப்பானது அசலோட கூட்டிக்கிறோம். வட்டியை 1452 கூட்டுறோம். 0 + 2 2, 2 + 5 7, 5 + 4 9, 4 + 1 5, ஒரு 5, 15,972. கேட்டிருக்கிறது கூட்டு வட்டி தான் கேட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப 3வது ஆண்டு நம்ம செலுத்தக்கூடிய தொகையில ஆரம்ப மதிப்பு பிய மைனஸ் பண்ணிக்கலாம். ஆரம்ப மதிப்பு பிய மைனஸ் பண்றோம் அப்படின்னா 15,972. அசல் என்ன? 12,000. 2 7 9, 5 - 2 3, 1 - 1 0. இப்ப எந்த ஆப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு? ஆப்ஷன் சி. தொகை எவ்வளவு? 3,972. அடுத்த கணக்கு. 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விவசாயிகளின் எண்ணிக்கை, அதாவது மென்னு எத்தனை பேரு? 10. உழுது முடிக்கக்கூடிய நாட்கள் 21 டேஸ். 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள்ல உழுது முடிப்பார்கள்? நாட்கள் தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஆட்கள் அதிகமா இருக்குது. அப்ப ஆட்கள் அதிகமாகிறப்ப நாட்கள் நமக்கு குறையும். ஆட்கள் அதிகமாகிறப்ப நாட்கள் குறைஞ்சது அப்படின்னா அது என்ன கணக்கு? நமக்கு எதிர்மாறல்ல வரும். எதிர்மாறல்ல வருது அப்படிங்கிறப்ப கீழே இருந்து மேலே எழுதுவோம். 14/10 = 21/x. அப்ப இது எப்படி எழுதலாம்? 10 பெருக்கல் 14 பெருக்கல் x = 10 பெருக்கல் 21. எக்ஸுக்கு மதிப்பு தெரியணுங்கிறப்ப எக்ஸை இடது பக்கம் வச்சுட்டு 14 கீழே கொண்டு போயிடலாம். 10 பெருக்கல் 21. ஸோ அப்ப மதிப்பானது பை 14. 3 21, 2 14, 4 2 2 10, 5 பெருக்கல் 3 x = 15. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு? 15 நாட்கள். ஆப்ஷன் பி, 15 நாட்கள். அடுத்த கணக்கு. 4/3.5 = 2/5 என்பதற்கு சமமான விகிதம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரேஷியோல கொடுத்திருக்கிறாங்க. 4/3.5 = 2/5ன்னு. ரேஷியோல இருக்கக்கூடிய மதிப்பை எப்படி எழுதலாம்? பின்னத்துல எழுதலாம். அப்போ 4/3.5 by 2/5ன்னு கொடுக்கலாம். 4 எப்படி எழுதலாம்? அதாவது 3.5ங்கிறத 4 பவர் 3.5 ஆனதை 7/2ன்னு எழுதலாம். இப்போ 7/2 by 2/5. டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய எண்ணானது 2ன் அடுக்காய் இருக்கிறதுனால நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய 4ஐயும் 2ன் அடுக்காய் எழுதணும்னா 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். பவர்ல 7/2 by 2/5. இந்த 2 2 கேன்சல் ஆயிடும். மீதி மதிப்பு 2/7 இருக்குது. by 2/5. 2/7. டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய பவர் 5 ஆனது நியூமரேட்டருக்கு போறப்ப -5ன்னு மாறும். அடிமானம் சமமாக இருக்கிறதுனால 7 - 5ன்னு எழுதிக்கலாம். 7 - 5ஓட மதிப்பானது 2. 2/2, 2 பெருக்கல் 2 4. இதை நம்ம பின்னத்துல எழுதுறப்ப எப்படி எழுதலாம்னா 4/1ன்னு எழுதலாம். 4/1 ரேஷியோல கொடுக்குறப்ப 4:1. ஸோ அப்ப இது ஆப்ஷன் பில இருக்கு, இரண்டாவது விடை. அடுத்த கணக்கு. 4 P + S 6 அப்படின்னு ஒரு
தொடர் கொடுத்திருக்கிறாங்க. கொடுக்கப்பட்ட தொடரின் முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில் எழுதினால் வரும் தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல முதல்ல இருக்கக்கூடிய முதல் பாதியை பின்னோக்கு வரிசையில எழுத சொல்லி கேட்டிருக்கிறது. அப்ப மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குன்னு முதல்ல கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 எண்கள் இருக்கு. இப்ப 22ல பாதி 22ல பாதி அப்படிங்கிறப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்ப 11 அப்படிங்கிறப்ப இந்த கொஸ்டின் மார்க் வரைக்கும் 11 எண்கள் முதல் பாதியில இருக்கு. முதல் பாதியில இருக்கக்கூடிய எண்ணை பின்னோக்கு வரிசையில எழுதணும், மற்ற எண்களை அப்படியே எழுதிடணும். இப்ப முதல் பாதி எண்களை பின்னோக்கு வரிசையில கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட், அடுத்து 3, ஏ ஹேஷ், பி 9, ஆர் எஸ் பிளஸ் பி 4. மற்ற 11 எண்களை அதே வரிசையிலேயே எழுதிடுறோம். 7 சி கிரேட்டர் தென் இசட் பெர்சன்டேஜ் 6 டி ஸ்டார் கியூ அட் 1. தொடரின் வலது பக்கத்திலிருந்து 14வதாக அமையும் உறுப்பினை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. வலம் இருந்து இடமா கவுண்ட் பண்ணுவோம். 14வது மதிப்பு என்னன்னு எழுதிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இப்ப 14வது மதிப்பா என்ன இருக்குது? பிளஸ் இருக்குது. அப்ப பிளஸ்ங்கிறது எந்த ஆப்ஷன்ல இருக்குது? ஆப்ஷன் டி பிளஸ். அடுத்த கணக்கு, ஒரு மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை 3, 5, 8 மற்றும் 12ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2 எண்ணில் மிகப்பெரிய 5 இலக்க எண்ணானது டேஸ் ஆகும் அப்படின்னு கொடுக்கப்பட்டு இருக்குது. மிகப்பெரிய 5 இலக்க எண் எது அப்படின்னா 5 9 போட்டுருவோம். 9,99,999. இது மிகப்பெரிய 5 இலக்க எண். இந்த மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை எந்தெந்த எண்களால வகுக்கிறோம்? 3, 5, 8 மற்றும் 12ஆல வகுக்கும் போது கிடைக்கும் மீதி 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இந்த 4 எண்களுக்கு முதல்ல என்ன கணக்கிட்டுறோம்னா ஈஸியமா கணக்கிடலாம். 2ஆல வகுக்கலாம். அப்படி 2ஆல வகுக்கிறப்ப 3 அப்படியே கொடுத்துடலாம், 5 எழுதிடலாம். 4 2 8, 6 2 12. அடுத்து ஒரு 2ஆல வகுக்கிறோம். 3 5 2 3 2 6. இதை 3ஆல வகுக்கலாம். 1 3 5 அப்படியே எழுதிடலாம், 2 எழுதிடலாம், 1 3 3. ஸோ அப்போ இதுக்கு எல்சிஎம் மீசியமா எழுதலாம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 5 பெருக்கல் 2 2 2 4 4 3 12 12 5 60 பெருக்கல் 2 120. மீசிமா 120ன்னு கிடைச்சிருக்குது. அப்ப இந்த மீசிமாவால என்ன செய்யலாம்னா மிகப்பெரிய 5 இலக்க எண்ணை வகுக்கலாம். 99,999 120ஆல வகுக்கிறோம். 120ஆல வகுக்கிறோம் அப்படிங்கிறப்ப முதல் 3 எண்ணை எடுத்துக்கலாம். 999, 8 12 96, 8 12 96ங்கிறப்ப இங்க 8 96 960, மீதி 9 3. அடுத்த எண்ணை கீழே இறக்கிக்கலாம். 399, 3 12 36, அப்ப 36 360, 9 3 39 மீதி. அடுத்த எண்ணை கீழே இறக்கலாம். இதுலயும் 3 12 36, ஒரு 0 360, 9 3 39ஆனது மதிப்பு. இப்ப 5 இலக்க எண்ணுல இருந்து மிகப்பெரிய 5 இலக்க எண்ணுல இருந்து இங்க கிடைச்ச மீதியை கழிச்சிடலாம். ஸோ 9 - 9 0, 9 - 3 6, இந்த 3 9ஐயும் அப்படியே எழுதிடலாம். 99,960 இந்த எண் கிடைச்சிருக்குது. மீதி 0ன்னு கொடுத்திருந்ததுன்னா இதுதான் நமக்கு மதிப்பானது. இங்க மீதி 0ன்னு கொடுக்கல,
மீதி என்னன்னு கொடுக்கப்பட்டு இருக்குது 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இங்க கிடைச்ச மதிப்போட இந்த 5 இலக்க எண்ணோட மீதி 2 கூட்டிடலாம். அப்ப மதிப்பானது 99,962. இது ஆப்ஷன் டில கொடுக்கப்பட்டு இருக்குது. அடுத்த கேள்வி, கலா மற்றும் வாணி இருவரும் நண்பர்கள். இன்று எனது பிறந்த நாள் என கலா கூறினாள். வாணியிடம் உனது பிறந்த நாளை எப்போது நீ கொண்டாடுவாய் என கேட்டாள். அதற்கு வாணி, இன்று திங்கட்கிழமை. நான் என்னுடைய பிறந்த நாளை 75 நாட்களுக்கு முன் கொண்டாடினேன் என பதிலளித்தாள். வாணியின் பிறந்த நாள் எந்த கிழமையில் வந்திருக்கும் என காண்க. இதை எப்படி போடலாம்னா, இன்னைக்கு கலாவோட பிறந்த நாள்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு என்ன கிழமை? திங்கட்கிழமை. அதை நம்ம எழுதிடலாம். டுடே, இன்று மண்டே, திங்கட்கிழமை. 75 நாட்களுக்கு முன்னாடி வாணியோட பிறந்த நாளை கொண்டாடினாங்க. ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கிறதுனால 75 7ஆல வகுத்தரலாம். ஸோ அப்போ 10 வாரங்கள் வரும். 10 வீக்ஸ், 5 டேஸ்ன்னு வரும். அப்ப அந்த 5 நாள்ல என்ன கிழமை வந்து வாணியோட பிறந்த நாள் வரும்னு சொல்றோம். எந்த கிழமை நம்ம கொடுத்துருக்குறாங்களோ அந்த கிழமைய 0ன்னு நம்ம எடுத்துக்கலாம். மண்டே கொடுத்துருக்குறாங்க. 75 நாட்களுக்கு முன்பு, 75 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மண்டேக்கு அடுத்த நாள்ல நம்ம கணக்கிடலாம். 75 நாட்களுக்கு முன்னாடின்னு கொடுத்துருக்கிறதுனால 0வை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா மண்டே. முன்பு அப்படிங்கிறதுனால மண்டேக்கு முன்னாடி டேஸ் நம்ம கவுண்ட் பண்ணிட்டு வரணும். அடுத்து 1ங்கிறது மண்டேக்கு முன்னாடி என்ன டே இருக்கும்? சண்டே, ஞாயிறு. சாட்டர்டே, சனிக்கிழமை. 3 அப்படிங்கிறது ஃப்ரைடே, வெள்ளி. 4 தேர்ஸ்டே, வியாழக்கிழமை. 5 நாட்கள் இருக்கிறதுனால 5வது நாள் என்னது? வெட்னஸ்டே, புதன்கிழமை. இப்போ புதன்கிழமைங்கிறது எங்க இருக்குது? ஆப்ஷன் பி. வாணி எந்த நாள்ல பிறந்த நாளை கொண்டாடி இருப்பாங்க? புதன் கிழமை. இது ஆப்ஷன் பில கொடுத்திருக்கு. அடுத்த கணக்கு 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4 கிடைக்க நிகழ்தகவு காண்க. 2 பகடைகள் உருட்டப்படும் பொழுது அதுல இருக்கக்கூடிய கூடுதல் மதிப்புகள், அதாவது கூர்வெளி மதிப்புகள் என்னன்னு எழுதிக்கலாம். 6,6 வரைக்கும் இருக்கும். N(S). இதுல இருக்கக்கூடிய மொத்த மதிப்புகள் எத்தனை? 36. என்ன கேட்டிருக்கிறாங்க கேள்வியில? 2 பகடைகள் ஒரே நேரத்தில் உருட்டப்படும் பொழுது இரண்டிலும் ஒரே முகம் அல்லது கூடுதல் 4. இப்ப இரண்டிலும் ஒரே முகம் இருக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன மதிப்புகள் இருக்குன்னு எழுதிடலாம். அதை ஏன்னு எடுத்துக்கலாம். 2, முதல் மதிப்பு 1,1, அடுத்து 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6. இது 2 பகடைகளிலும் ஒரே மதிப்புகள் இருக்கிறது. இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? நமக்கு 6 நம்பர்ஸ் இருக்கு. அதை N(A)ன்னு சொல்லுவோம். N(A) = 6. ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு P(A)ன்னு குறிப்பிடுவோம். P(A) அப்படிங்கிறது N(A)/N(S). N(A)வோட மதிப்பு 6, 6/36. அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க? கூடுதல் 4ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எஸ்ல இருக்கக்கூடிய கூடுதல் 4 வர்றதுக்கு உண்டான மதிப்புகள் என்னென்ன? முதல் ரோல 1, 3, அடுத்து 2, 2, அடுத்து 3, 1. இது கூடுதல் 4 வரக்கூடிய மதிப்புகள். எத்தனை நம்பர்ஸ் இருக்கு இதுல? பில 3 நம்பர்ஸ் இருக்கு. அப்ப P(B) எழுதுவோம். P(B)ங்கிறது என்ன? N(B/N(S). 3/36. அல்லது அப்படின்னாவே நமக்கு என்ன கணக்கிடணும்னா யூனியன் கணக்கிடணும். அதாவது P(A) யூனியன் B. என்ன? P(A) plus P(B) minus P(A) intersection B. இது நமக்கு ஃபார்முலா. ப்ராபபிலிட்டியில P(A)வோட மதிப்பு 6/36 plus P(B)யோட மதிப்பு 3/36
பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எழுதலை, ரெண்டுலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள்னு பார்த்துட்டோம்னா இதில் ஏவிலையும் பிலையும் பொதுவாக இருக்கக்கூடிய மதிப்புகள் ஏ இன்டர்செக்ஷன் பி 2,2 என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஒரே ஒரு மதிப்பு மட்டும் பொதுவாக இருக்கு. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆனது 1/36. அதை இங்கே எழுதிடலாம், -1/36. எல்லாத்துலேயும் டினாமினேட்டர் 36 சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டரை சிம்பிளை பண்ணிக்கலாம். 3 + 6 9, 9 - 1 8/36. 8/36 4ஆல் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 8, 9 4 36, 2/9. இது ஆப்ஷன் டியில் இருக்கு. அடுத்த கணக்கு, ஒரு செவ்வகத்தின் நீளம் 3x + 2 அலகுகள் மற்றும் அதன் அகலம் 3x - 2 அலகுகள் எனில் அதன் பரப்பளவை காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. பர்டிகுலரா எக்ஸோட மதிப்பு 20 அலகுகள்னு கொடுக்கப்பட்டு இருக்குது. ஒரு செவ்வகத்தின் நீளம் எல்லோட மதிப்பானது 3x + 2ன்னு கொடுத்துருக்குறாங்க. செவ்வகத்தின் அகலம் பின்னு குறிப்பிடுவோம், 3x - 2. அதன் பரப்பளவு, செவ்வகத்தின் பரப்பளவு L × B நமக்கு ஃபார்முலா சதுர அலகுகள்னு வரும். எல்லோட மதிப்பானது 3x + 2 பெருக்கல் பியோட மதிப்பானது 3x - 2. இந்த இடத்துல பார்த்துட்டோம்னா எக்ஸுக்கு பர்டிகுலராக மதிப்பு கொடுத்துருக்குது, அதை பிரதியிட்டுக்கலாம். 3 × 20 + 2 பெருக்கல் 3 × 20 - 2. 3 × 20 60 + 2. அடுத்த மதிப்பு 60 - 2. ஸோ 62 பெருக்கல் 58. 62 52 பெருக்கிறங்கிறப்ப பரப்பு ஏன்னு குறிப்பிடுவோம். ஏவோட மதிப்பானது 3 5 9 6 சதுர அலகுகள். ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குது. அடுத்த கணக்கு, பி மற்றும் கியூ மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் மற்றும் கியூ ஈக்குவல் டு XY எனில் பி மற்றும் கியூவின் மீச்செரு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்கன்னு கொடுத்துருக்குறாங்க. பி மற்றும் கியூ அப்படிங்கிற 2 எண்களின் மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ். அதாவது 2 எண்களின் மீப்பேவா மீசீமா தெரிஞ்சு அந்த 2 எண்களும் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு உண்டான நிபந்தனை எழுதிடலாம். 2 எண்கள் பி கியூ அப்படிங்கிறதுனால பி மற்றும் கியூவின் பெருக்கல் பலனானது எதற்கு சமம்னா எல்சிஎம், அதாவது மீ சீமா பெருக்கல் HCF மீப்பேவா அதற்கு சமம், மீப்பெரு பொது வகுத்திக்கு சமமானது. இந்த இடத்துல பி அப்படிங்கிற எண் அப்படியே எழுதிக்கலாம். கியூ என்ற எண்ணானது XYன்னு கேள்வியில கொடுக்கப்பட்டிருக்குது, XY கொடுத்துக்கலாம். எல்சிஎம் என்னன்னு அதுதான் கணக்கிடணும், அதாவது மீச்சிறு பொது மடங்கை கணக்கிடணும். எல்சிஎம் தெரியாது, அது அப்படியே எழுதிடலாம். HCF அப்படிங்கிறது என்ன எக்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டு இருக்குது, அப்ப இந்த எக்ஸ் இங்க கொடுத்துடலாம். எல்சிஎம் வேணுங்கிறதுனால எக்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம். அப்ப பி பெருக்கல் XY பை எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கக்கூடிய எண் எல்சிஎம் ஈக்குவல் டு PY. அப்ப எந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தேவையான மதிப்பு.